ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சீமா வந்து மனோரஞ்சனிகிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா வந்து இது சரியாக இருக்காது இவங்க கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி மலிப்பிருப்பா. இவங்களுக்கு செம்மையாக கடுப்பாகும், இவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதோட இங்கே சசியை காட்டினா அவள் ரூமில் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி கபோர்டில் வச்சுட்டு வந்து உட்கார்றா. அந்த சந்திராக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னை வந்து இப்படி மாட்டி விட பார்ப்பான், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே என்ன பண்ணுறா, ரூமை விட்டு வெளில போகிறா. இதை பார்த்த மனோரஞ்சனி அவ இல்லாத நேரத்தில் அவளோட ரூமுக்கு வந்து கபோர்டை திறந்து பார்த்தா அங்கே வந்து அந்த குட்டி குட்டியான ட்ரெஸ்லாம் இருக்குது. இதை பார்த்து அவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா இது, இவ்வளோ கேவலமான ட்ரெஸ்லாம் இந்த சசி போடுறாளா? நான் அப்போவே நினச்சேன் இவ ஒரு கேடு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க. திரும்பி பார்த்தா அங்கே வந்து சசி வந்து நிற்கிறா. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லைம்மா சும்மா வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதோட இங்கே மனோரஞ்சனி ரூமில் தான் காட்டுறாங்க. சசி வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கா. உடனே சீமா வந்து நீ வந்து இங்கே மனோரஞ்சனி எடுத்த ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே மனோரஞ்சனி வந்தோடனே ஏய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஐயோ உங்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஓகே ஓகே ரொம்ப நல்லது தான், இன்னும் நிறைய துணி இருக்குது அதையும் அடுக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அங்கேருந்து ஒரு சிகரெட் பேக்கெட் வருது. அதை எடுத்து பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இது எப்படி என் ரூம்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமாக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கு. அப்போ கரெக்டாக பார்த்தா குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. சசி வேற வேணும்னு கத்துறா. என்ன பாட்டி இது, உங்களோட ரூம்ல சிகரெட் பாக்கெட்டா அப்படிங்கிற மாதிரி கத்துனோடனே உடனே இதை பார்க்குற பாட்டிக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்ன நடக்குதுங்க மனோரஞ்சனி, என்னன்னு மானத்தையே வாங்குறீ, இந்த பழக்கம் உனக்கு எப்பயிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அக்கா என்னக்கா நீங்களும் வந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து பேசுறீங்க, நான் இப்படிலாம் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் இந்த இருக்காளே சசி இவ தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்னோட ரூம்ல வந்து வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவங்க வந்து திட்டுறாங்க. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சசியை வந்து பழி போடுற, நீ பண்ணிட்டு அவன் மேல பழி போடுறியா அப்படிங்கிற மாதிரி இங்க சண்டை போயிட்டு இருக்கும் போது உடனே கருணா வந்து என்ட்ரி ஆறாங்க. இந்த மாதிரி வந்து அது எப்படி நீ என்னோட மருமகளை வந்து இப்படிலாம் பேசுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. உடனே சீமா சொல்றா, எனக்கு என்னமோ வந்து இது இவங்க மேல தப்பி இருக்காதுன்னு தோணுது, பட் வேற யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லும் போது உடனே வந்து சசி சொல்றா, ஏன் சீமாக்கா மறைக்கிறீங்க, அன்னைக்கு கூட வந்து என்னோட ரூம்ல அப்புறம் நிறைய இடத்துல சிகரெட் துண்டு கிடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம் காரணம் இவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது மனோரஞ்சனிக்குமே ரொம்ப கோவம் வருது. எல்லாத்துக்கான இவதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தான் கத்துறா. அதோட சீமா சொல்கிறேன், இந்த பாரு சசி, கண்டிப்பாக வந்து சின்ன பாட்டி இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க தானே, அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னால் கருணாக்கு கோவம் வருது. உனக்கு எவ்வளோ திமிரு சீமா, என்னோட மருமகளை போய் மன்னிப்பு கேட்க சரியா, நீயே ஒரு நாடகக்காரி, நீ வந்து என்னோட மருமகளை பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லும் போது சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே வந்து பாட்டி வந்து கத்துறாங்க, இந்த பாரு சீமாவை பற்றி ஒரு வார்த்தை பேசினேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துறாங்க. அதோட சசி புரிஞ்சுக்கிட்டு சரி யாரும் பிரச்சனை பண்ண வேணாம், என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல மூத்தவங்க, அவங்கள நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது, சரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சனிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறா. ஆக்சுவலி அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து இவங்களோட ரூம்ல வச்சது இவளோட வேலையாக தான் இருக்கும், இவன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணியிருப்பா. அதோட இங்கே சீமா வந்து ரொம்ப சோகமாக வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்கா. கருணா சொன்ன வார்த்தைகள்லாம் அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. அப்போ தான் பக்கத்தில் ரோஹிணி அவளையும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு ரோஹிணியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ரோஹிணி இந்த இடத்துல மட்டும் நீ இருந்தால் நல்லா இருக்கும் தெரியுமா, எனக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோஹிணி கால் பண்ணுறா. அக்கா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் நல்லா இருக்கேன், உன்னை பற்றி தான் இப்போ நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கே எல்லாம் ஓகே தானேக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்குறா. உடனே சீமாக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு சசியை பத்தி, இதெல்லாம் அவள்கிட்ட சொன்னா அவளை வந்து எக்ஸாம்ல கோட்டை விட்டுருவா, அதனால நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. அதோட இங்க அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து சசிக்கு வந்து நான் வந்து கல்யாணத்துக்கான எல்லா புடவையும் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த சந்திரா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து நீ பார்ல போட்டு ஆடுற அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் அனுப்புனேன், இன்னைக்கு வந்து நீ பார்ல டான்ஸ் ஆடின அந்த வீடியோவையே நான் வந்து சீடியா பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. உடனே வந்து பயந்துக்கிட்டு வேகமா கீழே
கடைக்குள்ள போறா. அங்க பார்த்தா அந்த சீடியையும் வந்து கொரியர் பண்ணிட்டு போறாங்க. உடனே அவ வாங்குறதுக்கு போறா. அதே சீடிய சீமாவும் வாங்குறா. உடனே வந்து 2 பேரும் ஒண்ணா கை வச்சிருக்காங்க. அப்பதான் வந்து சசி சொல்றா, "அக்கா இது வந்து என்னோடக்கா. எனக்காக தான் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி வச்சுக்கிறா. இவ வந்து எதுக்கு இப்படி பண்றான்னு இவ யோசிச்சிட்டே இருக்கும்போது, "அக்கா நான் வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி ரோகிணி வந்து நிக்கிறா. உடனே ரோகிணிய பார்த்த உடனே சீமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டிப்பிடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரோகிணிய பார்த்து ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்னு சசி வந்து தனியா போயிட்டு ஒரு ஓரமா போய் நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து "என்னம்மா எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனே தான் வருவேன்னு சொன்னேன். இப்ப என்ன சீக்கிரம் வந்துட்ட?" அப்படின்னு கேட்டா, "சீக்கிரமா வர வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல, அதான் வந்துட்டேன்" அப்படின்னு சசிய பார்த்துட்டே சொல்றா. அப்புறம் "சசி எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவளோட பக்கத்துல போயிட்டு, "அம்மா கையில என்ன வச்சிருக்க?" அப்படின்னு கேட்க, "அதுவா அது வந்து இது வந்து சாதாரண சீடி தான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இவளுக்கு தெரிஞ்சது இதுல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அவள ரூமுக்கு அழைச்சிட்டு போய், "சரி சரி வா அந்த சீடிய போட்டு காட்டு பார்ப்போம்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க. இவ பயந்துட்டே அந்த சீடிய போட போறா. டக்குன்னு வேற சீடிய மாத்தி போட்டுடுறா. அத பார்த்தா ஒரு சாமி பாட்டு தான் ஓடுது. "என்ன சாமி பாட்டா?" அப்படின்னு கேட்க, "ஆமா சாமி பாட்டு தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதான் வந்துச்சு வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்பதான் ரோகிணி செக் பண்ணி பார்த்துட்டு, "அக்கா இது நம்ம வீட்ல இருக்கிற சீடி. இவ வந்து வேணும்னே இத மாத்தி போட்டுருக்கா. அவ வந்து தனியா வந்து அந்த சீடில ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா. அத கண்டுபிடிக்கணும்" அப்படிங்கிற மாரி இங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட இங்க சசி வந்து அந்த சீடிய எடுத்துட்டு போய் பத்திரப்படுத்தி ஒரு கபோர்ட்ல தூக்கி வைக்கிறா. ஐயோ! இந்த சந்திரா இருக்கானே ரொம்ப பாடுபடுத்திட்டு இருக்கானே! எப்படியாவது என் கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும். இல்லன்னா இவன்கிட்ட நான் வசமா மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்படியே இங்க நம்மளோட ரோஹிணிய தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல வந்து சித்தார்த்த பத்தியே நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கா. அவளுக்குமே சித்தார்த் மேல காதல் வந்துருச்சு போல. அதோட ரோஹிணி அப்படிங்கிற மாரி சித்தார்த் பின்னாடில இருந்து கத்துறா. உடனே இவ எக்ஸைட்டிங் ஆகி திரும்பி 2 பேரும் ஹக் பண்ணிக்க போறாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வெட்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி கை குடுக்குறா. அவன் வந்து டிஷ்யூம் பண்ற மாரி பண்றான். இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் ஆக்டிங் பண்றதெல்லாம் செம்ம கியூட்டா இருக்கும் இந்த சீன்ஸ்லாம். அதோட வந்து "என்ன மிஸ் பண்ணியா? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சித்தார்த் சொல்றான். உடனே ரோஹிணிட்ட வந்து கேட்குறான், "நீ என்ன மிஸ் பண்ணியா?" அப்படின்னு. உடனே அவ வந்து எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போறா. உடனே கைய பிடிச்சுட்டு, "உண்மைய சொல்லு நீ என்ன மிஸ் பண்ணீல?" அப்படின்னு கேட்கிறா. உடனே அவ பின்னாடி திரும்பி ஆமாங்கிற மாரி காட்டுவா. ஆனா அவனுக்கு தெரியாது. உடனே அவன பார்த்து, "இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவா. இவனுக்கு தெரியும், "எனக்கு தெரியும் ரோஹிணி நீ கண்டிப்பா என்ன மிஸ் தான் பண்ணியிருப்ப" அப்படிங்கிற மாரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இங்க சீமாவ காட்டுறாங்க. அவ பால்கனில நின்னுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்த சந்திரா வந்து ஃபோன் பண்ணி சசிய பத்தி சொன்னது, அப்புறம் சீடிய அவ மாத்துனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சசி மேல ஒரு சந்தேகத்தோடயே இருக்கா. அப்ப கரெக்ட்டா ரோகிணி வந்துட்டு, "அக்கா என்ன பண்றீங்க? எனக்கு தெரியும்க்கா நேத்து நீங்க கால் பண்ணும்போதே உங்களோட குரல் சரியில்லன்னு நான் வந்து நெனச்சேன். அதனால தான் நான் ஓடோடியே வந்துட்டேன். உங்களுக்கு துணையா நான் எப்பவும் இருப்பேன்க்கா" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து அவ உண்மைய சொல்றா. "இந்த மாதிரிக்கா என்னோட எக்ஸாம் இருக்குல்ல, நான் வந்து அத போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அத வந்து அக்டோபர் மந்த் வந்து நான் எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் எழுதலக்கா" அப்படின்னு சொல்லும்போது சீமா வந்து கோவப்படுறா. "என்ன உனக்கு என்ன பைத்தியமா? எக்ஸாம் நீ எப்படி இப்படி பண்ணலாம்? நீ எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன்னு தானே நான் நினைச்சேன்" அப்படின்னு கேட்டா, "இல்லக்கா வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்குல்ல. இந்த சசிய பத்தின உண்மைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஓய போறதில்ல. அதனால தான் நான் எக்ஸாம வந்து தள்ளி வச்சிருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவா நீங்க இருந்தா போதும்" அப்படின்னு சொல்ல, சீமாவும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு 2 பார்ட்டா போஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நாளைக்குமே 2 பார்ட்டா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. மறக்காம சப்போர்ட் பண்ணி அப்படியே லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.